யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராய். இந்த சரக்கல் விளை யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் நிச்சயமாக ஆணித்தரமாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் நடத்தி கொண்டிருக்கிறார். இது தனி மனித முயற்சியோ இல்லை மனித முயற்சியினாலேயோ இல்லை மனிதனுடைய ஆசையினாலேயோ நடத்தப்படாத ஒரு ஆசிரமம். ஏன்னா சில வேளைகளில் நாம் தனியாக உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்தா இதெல்லாம் நாம் நினச்சி கூட பார்க்கலையே, நாம் இது விருப்பப்படலையே, நாமளாக இதை செய்தோம், நாமளாக இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு பல கற்பனைக்குள்ளே போகணும். இப்போ இதை கேட்குற பல பக்தர்களும் நினைப்பாங்க, எல்லாமே யோகிராம் சுரத்குமாருடைய கருணையில் தான் நடக்குது, எல்லாமே அவர் சித்தப்படி தான் நடக்குது, அப்புறம் என்ன சரக்கல் விளை மட்டும் அப்படி நடக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும், எல்லாமே அவர் சித்தப்படி தான் நடக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஆசிரமம் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த ஆசிரமம் இன்னைக்கு 4 ஆண்டுகளாக நடக்கிறத பார்த்தா நம்ம பகவானுக்கு வைக்கிற பெயர்களும் பகவானை புகழ்கிற புகழ்ச்சிகளும் பகவானும் அவருக்கும் பகவத்கீதையில் உள்ள தொடர்புகளையும் அவருக்கும் பாகவதத்தில் உள்ள தொடர்புகளையும் நாம் பேசுகிறத ஒரு தரப்பு எதிர்த்துது. இதெல்லாம் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க, அவர் ஒரு சித்தர், அவர் ஒரு யோகி, அவர் ஒரு ஞானி, இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத பெயர்களை சாமிக்கு நாம் தான் வச்சோம். முதல்ல இந்த பிரபஞ்ச பரோபகாரி அப்படின்னு ஒரு பேர் வச்சோம். சத்தியமாக எனக்கு அப்படி ஒரு பேர் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது, என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டது கிடையாது. எனக்கு இத்தனை வயசில் பிரபஞ்ச பரோபகாரின்னு நான் ஒரு பேரை கேள்விப்பட்டதே கிடையாது. திடீர்னு என் மனசில் தோணுச்சுது. எல்லாரும் அப்போ பகவான், உலகத்தந்தை, சத்குரு இப்படி தான் போடுவாங்க. நான் தான் அவரை பிரபஞ்ச பரோபகாரின்னு முதல்ல போட்டேன். அப்போது அதை நிறைய பேர் ஏற்றுக்கலை. இது என்ன பிரபஞ்ச பரோபகாரி, ஒரே ஒரு பக்தர் தான் என்கிட்ட, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க இந்த பேரை, சத்தியமாக ஒரு பிரபஞ்ச பரோபகாரி தாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் வேறு யாருமே அதை அக்செப்ட் பண்ணலை. அப்போது பகவான் இந்த பேர் நானாக வச்சேன் இல்லை எனக்கா தெரியும், பிரபஞ்சம்னா என்னன்னே தெரியாது, பரோபகாரின்னா என்னன்னே தெரியும். உங்களுக்கு தெரியுமா பரோபகாரின்னா என்ன அர்த்தம்னா? பரோபகாரின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள், உமா சொல்லு. தெரியாது, எனக்குமே தெரியாது. அப்போ ஒரு பேரை நான் வைக்கிறேன் சாமிக்கு, பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகி ராம் சுரத்குமார் நான் வைக்கிறேன். வேறு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறாங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பகவான், இப்போ நீங்கள் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா 5 ஸ்தலங்களில் 5லேயும் ஒவ்வொரு அம்சமாக இருக்கிறார். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்புன்னு இருக்கிறார். அதே போல் பகவான் இங்கே பிரபஞ்சத்தை காக்கிறதுக்காக இருக்காருன்னோ தெரியல. இப்போ இந்த பிரபஞ்ச பரோபகாரிங்கிறதுக்கு பேரே எனக்கு தெரியாது, அர்த்தமும் தெரியாது. சமீபத்தில் போன வாரம் நான் மதுரையில் ஒரு நட்சத்திர விடுதியில் நான் தங்கியிருந்தேன். அந்த நட்சத்திர விடுதியில் நான் தங்கியிருக்கிறப்போ என் கூட இன்னொரு நண்பர், ஒரு டாக்டரும் தங்கியிருந்தார். அந்த டாக்டரு என்கிட்ட ஃபோன் பண்ணி, சிவா எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் பகவான் கூட ரொம்ப பரிச்சயப்பட்ட பழைய காலத்து ஒரு பக்தர், பகவான் பற்றி ரொம்ப நல்லா பேசுவார், நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவருடைய ஃபோனில் இருந்து ஒரு ஃபோன் போட்டு அவர்கிட்ட பேச தந்தார். நான் அந்த ஹோட்டல் வராண்டானா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒரு வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த வராண்டாவில் நான் 3வது மாடியில் நான் அந்த ஹோட்டலில் நடந்துக்கிட்டே அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். அப்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நிறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்போம். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் சாமியை பார்க்க போச்சில் நிறைய பழங்கள் எடுத்துகிட்டு போவேன். அப்போ என்ன பண்ணுவேன், சாமியால் அப்படி உட்காந்துருப்பார். அவர் நான் வர்றதையோ நான் அவரை கும்பிடுறதையோ நமஸ்காரம் பண்ணுறதையோ அவர் கண்டுக்க மாட்டார். நான் அப்படி போயிட்டு என்னுடைய பழங்களை சாமி எடுக்கணும், என்னுடைய பழங்களை தான் அவர் முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க, எல்லாரும் பூ பழம்னு கொண்டு நிறைய வச்சுருப்பாங்க, சாமி இதில் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் கொண்டு போகிற பழத்தை சாமி எடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன், அப்படி சாமி இப்போது உங்களை பார்த்து இப்படி இருக்கிறாருன்னா அவருடைய வலது கை பக்கமாக போய் அந்த பழங்களை அதில் வைப்பேன். ஏன்னா அவர் வலது கை பக்கமாக இருந்தேன்னா அவர் இப்படி டக்குன்னு எடுத்துருவார். நான் அதனால் சாமி அப்படி தாண்டி போய் அவருடைய வலது கை பக்கமாக அவருடைய அந்த பழங்களை அதில் வைப்பேன். வைக்கச்சில் சாமி என்னை பார்த்து இப்படி முறைச்சி கடுமையாக கோவப்படுவார். நான் ஒரு செகண்டு பயந்துருவேன். ஏங்க நான் பழத்தை தானே கொண்டு வச்சேன் வலது, இதுக்கே சாமி கோவப்படுறாருன்னா கடுமையாக கோவப்படுவாரான் சாமி. கோவப்பட்டு சொல்லுவாரான், நீ என்னுடைய தந்தையின் பணியை நீ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்பார். என்ன சொல்லுவார், என் தந்தையின் பணியை நீ ஸ்பாயில் பண்ணுற, என்னுடைய பணியை நீ ஸ்பாயில் பண்ணுற அப்படின்பாரான். இவர் ஒரு செகண்ட் அப்படி பயந்து வெலத்து வேர்த்து ஊற்றுமா, நான் என்னங்க தப்பு பண்ணேன், பழத்தை தானே கொண்டு வச்சேன்னு நினைப்பாரான். அப்படின்றார், போ தள்ளிப்போ அப்படின்றாரான். சரி, அடுத்த தடவை சாமியை பார்க்க போச்சில் இதே மாதிரி பழங்களை வாங்கிட்டு போயிட்டு, சரி வலது கை பக்கம் கொண்டு வச்சா தானே திட்டுறாரு,
நேராக முன்னுக்கே வச்சுருவோம், எதுக்கு அந்த பக்கம் போவானே அவர் திட்டுவார் அப்படின்ட்டு முன்னு கொண்டு வைப்பாராம். அப்பவும் பார்த்து முறைப்பாராம். பார்த்து முறைச்சிட்டு கோவப்பட்டுட்டு, நீ என்னுடைய தந்தையின் பணியை நீ ஸ்பாயில் பண்ணுற, டோன்ட் ஸ்பாயில் மை ஒர்க், டோன்ட் டிஸ்டர்ப் மை ஒர்க், கோவே அப்படின்றா, தள்ளிப்போ அப்படின்னு சத்தம் போடுவார். இவன் நினைப்பார், ஏன் அங்கிட்டு போனாலும் திட்டுறாரு, இங்கிட்டு போனாலும் திட்டுறாரு, அங்கிட்டு கொண்டு வச்சு அங்கேயும் திட்டினாரு, இந்த பக்கம் கொண்டு வச்சு இதுக்கும் திட்டுறாரு அப்படின்னு இவர் வெலவெலத்து போய் நிற்பாராம். பல நாட்கள் இப்படி நடந்த பிறகுதான் ஒரு நாள் அவர் கண்டுபிடிச்சாராம், என் தந்தையின் பணி, யூ டோன்ட் ஸ்பாயில் மை ஒர்க், யூ டோன்ட் ஸ்பாயில் மை ஃபாதர்ஸ் ஒர்க்னு அவர் சொல்கிறாரு. வாட் இஸ் மீன் பை தட்? அதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்போ தான் அவர் இந்த பக்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, பகவான் இந்த பிரபஞ்ச பணியை அவர் செய்துக்கிட்டு இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை மாற்றி அமைக்கிற, இந்த பிரபஞ்சத்தால் இந்த பூமிக்கு ஜனங்களுக்கு நிகழப்போகிற பெரிய பிரச்சனைகளை பகவான் அந்த பணியை செய்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் நம்புனா நம்புங்க, அவர் சொன்ன எனக்கு சொல்கிறப்ப மேலாம் புல்லரிக்குது. பகவான் அந்த பிரபஞ்சங்களோட பேசுகிறார். நம்ம சொல்கிறோமே நெப்டியூன், புளூட்டோ, சந்திரன், சூரியன், சனி, வேளன் கிரகம், புதன் கிரகம்னு பேசுகிறோமே, இந்த பிரபஞ்சங்களோடு பகவான் பேசி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு கடவுள், எவ்வளோ பெரிய ஒரு மகா இறைவன், எவ்வளோ ஒரு பேரிறைவன். இந்த பிரபஞ்சங்களையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அந்த பிரபஞ்சங்களோடு திருவண்ணாமலையில் ஒரு எளிமையான வீட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு இறைவனை நாம் என்னை வணங்கிக்கிட்டு இருக்கிறோன்னா நாம் எவ்வளோ உயர்வான இடத்துல இருக்கோம் நினச்சி பாருங்க. அந்த மகான் சொல்கிறாரு என்கிட்ட, நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், நீ அங்கிட்டு இங்கிட்டு பழத்தையும் கிளத்தையும் கொண்டு வச்சு என்னுடைய தந்தையின் பணியை நீ ஸ்பாயில் பண்ணுற, யூ டோன்ட் ஸ்பாயில் மை ஃபாதர்ஸ் ஒர்க், கோ அவே அப்படின்னு திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு? ஒரு பக்தரை பார்த்து எதுக்கு இப்படி திட்டுறாருன்னு பார்த்தா, அவர் எவ்வளோ பெரிய மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த 9 கிரகங்களையும் சூரியனும் சந்திரனத்தையும் அவர் பேசிகிட்டு இருக்கதை என் கண்ணால் பார்த்தேங்க. அவர் எவ்வளோ பெரிய பிரபஞ்ச பணி அவர் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் நான் நினச்சேன், நாம் ஒரு தூசு அவருக்கு முன்னு கிடந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பழமும் இந்த பூவும் அவருக்கு என்னத்துக்கு, அவர் எவ்வளோ பெரிய பணியை செய்துட்டு இருக்கிறான்னு நினச்சேன். இப்போ பாரு, இந்த பேருக்கும் அதுக்கும் பொருந்துதா பாரு, இப்போ பாரு இந்த பேருக்கும் அதுக்கும் பொருந்துதா பாரு. அப்போ இந்த பேர் நான் வைக்கல, அவர் வச்சிருக்கார். அப்போ அவர் இங்கே வந்து இருக்கிறதுக்காக என்ன 16-17 வருஷத்துக்கு முன்னே என்னை தயார் பண்ணி இந்த இடத்த ரெடி பண்ணி இந்த இடத்துக்கு பேர் வச்சு குடில் வச்சு இந்த இடத்த இப்படி நிர்வகித்து இங்கே யார் வரணும்னு தீர்மானித்து எல்லாத்தையும் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார், ராஜாங்கமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுவேன், இது மனித காரியம் அல்ல, இது மனிதனால் நிகழ்த்தி கொண்டு இருக்கப்பட்ட காரியம் அல்ல. நான் இன்னைக்கு கூட ஒரு பக்தைக்கு அதான் சொன்னேன், ஏம்மா நீ ஒரு நாள் கார் வந்துட்டு குருஜி எனக்கு திடீர்னு கார் தரேன்னு சொன்னாங்க, ஏன் தரேன்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல, கார் தராங்க குருஜி சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னியே, இப்போ இந்த காரு எதுக்கு தந்திருக்கு தெரியுமா, உனக்கு பின்னால் இப்படி கால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும், உன்னால் பஸ்ஸில் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும், அப்போ உனக்குன்னு ஒரு கார் இருந்தால் வந்து இப்படி இறக்கி விடுறதுக்கு அது வசதியாக இருக்கும். இப்போ புரியுதா உனக்கு? எப்போவோ நடக்க போகிற ஒரு நிகழ்வுக்கு பகவான் எப்போவோ கருணையை புரிகிறார். சத்தியம், இதான் உண்மை. அவள் கார் வரும்னு கற்பனையில் கூட நினச்சி பார்த்ததில்லை, அவள் சம்மந்தம் பேசுகிறப்போ எனக்கு கார் வாங்கி தாங்கன்னு கேட்டதும் இல்லை, அவங்க கார் வாங்கி கொடுக்க போகிறோன்னு சொன்னதில்லை. ஆனால் இப்போ கார் எதுக்கு பயன்படுது, அவள் சாமியை பார்க்க வரணும். இவள் கடைசியில் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போச்சல கூட இனி நான் என்னைக்கு வருவனோ, இனி நான் என்னைக்கு பார்ப்பனோ, நான் குருஜி எப்போ பார்ப்பனோ, கொஞ்சம் அவர் வர சொல்லுங்க, நான் அவர் முகத்தையாக நான் பார்த்துட்டு போயிடுறேன் குருஜியை, இன்னும் காவல் இருந்திருக்கா, நான் வரல. ஆனால் பகவான் என்ன தீர்மானிக்கிறார், எம்மா உனக்கு காலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதனால் நீ கார் வாங்கிக்கிட மாட்டேன், நான் தெகுசுரவணிக்காரன்ட்ட ஒரு கார் வாங்கி தர சொல்கிறேன், நீ வச்சுக்க, நீ இனி பஸ்ஸில் கிடந்து அலைஞ்சி 2 வீலரில் கிடந்து அலைஞ்சி கஷ்டப்பட வேண்டாம், நீ காரில் வந்துட்டு காரில் போப்பில்ல அப்படின்னு சொல்லி பகவான் அருள்றார். அப்போ அவருடைய சித்தம் பெரிய சித்தம். நீங்கள் அல்ற சில்லறைக்கு ஆசைப்படுறது அவருக்கு பிடிக்காது, அவர் பெருசாக செய்வார் உங்களுக்கு. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பகவான் யோகிராம் சுரத்குமார்கிட்ட நீங்கள் எதையும் கேட்க வேண்டாங்க, அவரே எல்லாத்தையும் செய்வார். நாளைக்கு உஷாக்கு என்ன தேவைப்படுங்கிறத 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவர் செய்திருவார். அவளுக்கு 4 மாதம் கழித்து என்ன தேவைங்கிறத அவர் செய்வார். இன்னைக்கு கார் இருந்தனால பாருங்கள், வந்து இறங்கிட்டா, சல்லுன்னு வந்து இறங்கிட்டா, இல்லைன்னா நீ வர முடியாது, இன்னைக்கு இல்லை இன்னும் 2 மாதத்துக்கு வர முடியாது. அப்போ பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய சித்தம் பெரிய சித்தம், அவருடைய ராஜாங்கம் மிக பெரிது. எல்லா கடவுள்களை போல ஏதாவது அவர் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார்ல, அவர் இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி, இந்த பிரபஞ்சத்துக்கே பரோபகாரி,
இனியாவது இந்த பாழாப்போன ஜனங்க புரிஞ்சுக்கணும், அவர் பிரபஞ்ச பரோபகாரின். இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டுவிக்கிற, கட்டமைக்கிற, அந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு பரோபகாரி. அவருக்கு முன்னுக்கு இந்த ஜோசியம் அது இது 8ஆம் இடம் 7ஆம் இடம் 6ஆம் இடம்லாம் எங்கே போய் நிற்கும் சொல்லுங்கள்? அவர்லாம் அதுக்கு அவருக்குள்ள ஆளாது. நான் கண்மணிகிட்ட சொன்ன இந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட தூக்கி கையில் கொடுத்து விட்ரு, இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. அவர் யார்? அவர்கிட்ட போய் கேவலம். அதனால் நீங்கள் பகவானை புரிஞ்சுக்கோங்க. அவர் பெரிய ஆள், பெரிய தெய்வம், இந்த உலகத்திலே மிகப்பெரிய தெய்வம் அவர் தான். அதனால் அதை புரிந்து கொண்டு நாம் நடந்தோமானால் இன்னைக்கு உஷாவுக்கு நிகழ்த்துற மாதிரி நாளைக்கு நமக்கும் அதை தான் நிகழ்த்துவார். 4 மாதம் 5 மாதம் கழித்து உனக்கு என்ன தேவையோ அதை 5 மாதத்துக்கு முன்னாடியே செய்திருவார் பகவான். ஆனால் நமக்கு தெரியாது. யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயர்.